நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே, உயரத்தில் இருந்து தம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உயரத்தில் இருந்து தம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 71 வசனங்கள் 19 முதல் 21 வரை. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்கிறார், அநேக இக்கட்டுகளையும் பாடுகளையும் கண்ட என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பீர், என்னை பெருக பண்ணுவீர், எனக்கு பெரிதானவைகளை செய்தீர், என் மேன்மையை பெருக பண்ணுவீர். இதுவரை நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும், நான் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நான் அநேக கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் என்னை கடந்து வர பண்ணினதுன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்ததுனால்தான் நான் இதெல்லாம் கடந்து, இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து, இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அந்த உயிர்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி நான் என் பிரித பிழைத்திருப்பதற்கு காரணம் தேவன் செய்த பெரிதான கிருபை, பெரிதான காரியங்களை செய்ததுனாலே நான் எனக்கு உயிரோடு இருக்கிறேன். அதனால இன்னும் எனக்கு செய்வார், என் மேன்மையை பெருகப்படுவீர் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிறந்தது முதல் இம்மட்டும் அநேக பாடுகள், அநேக சூழ்நிலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அவர் நமக்கு பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்ததினால் மாத்திரமே, அவர் நம்மேல் வைத்த கிருபையினால் மாத்திரமே. இந்த நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் நின்று சொல்லுங்கள், என் மேன்மையை என்னை பெருக பண்ணுவார், என்னை கர்த்தரனே நிச்சயமாய் பெருக பண்ணுவார் என்று இந்த நம்பிக்கை இருந்தால், கர்த்தர் இதுவரை பெரிய காரியங்களை செய்து இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்கிறார், என்னை ஜீவன் தந்திருக்கிறார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள், கர்த்தர் அப்படின்னா கர்த்தர் தாவீதுக்கு செய்தது போல என்னை பெரிய காரியங்களை செய்வார். அந்த நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. நாளின் காலை முதல் உம்முடைய தயவுள்ள கரம் கிருபைக்கு எங்களோடு கூட இருந்ததேப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றிப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. அநேக பாடுகளையும் இக்கட்டுகளையும் தாவீது ராஜா ஆண்டவருக்கு இந்த பெரிய காரியங்களினாலே கடந்து வந்தது போல நாங்களும் கர்த்தாவே எங்கள் வாழ்நாளில் இந்த நாள் வரை கர்த்தாவே நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ததினால் மட்டுமே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொரு கஷ்டங்களையும் பாடுகளையும் பலவீனங்களையும் தாண்டி வந்திருக்கிறோம் தகப்பனே. இன்னுமாய் நீர் எங்கள் பெருகப்படுவீர், எங்கள் மேன்மையை நீர் பெருகப்படுவீர் என்று நம்பிக்கையோடு மே துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஐயா, உண்மை வாழ்த்துக்கிறோம், ஆராதிக்கிறோம் தகப்பனே. நாளிலும் கர்த்தாவே நோக்கி கர்த்தர் என்று என்னை மேன்மையை பெருக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார் என்று நம்பிக்கையோடு நோக்கி கூப்பிடுகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பெருகப்படுவீராக, நீர் உயர்த்துவீராக கர்த்தாவே. அவர்கள்
வாழ்ந்திருக்கும்படி செய்வீர்களாக. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த பிள்ளையும் மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.